இயேசு அலகையினால் சோதிக்கப்பட எங்கு அழைத்து செல்லப்பட்டார்? பாலை நிலத்திற்கு. இயேசு பாலை நிலத்திற்கு யாரால் அழைத்து செல்லப்பட்டார்? தூய ஆவியால். இயேசு எத்தனை நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார்? 40 நாள். மனிதன் அப்பத்தால் மட்டுமல்ல, எதனாலும் வாழ்வர். கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும். இரண்டாவது சோதனைக்கு அலகை இயேசுவை எந்த நகரத்திற்கு கூட்டி சென்றது? எருசலேம் திருநகரத்திற்கு. யார் ஒருவருக்கே பணி என்று மறைநூலில் எழுதியுள்ளது? கடவுளாகிய ஆண்டவர் ஒருவருக்கே. செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாக அமைந்திருந்த ஊர் எது? கப்பர்நாகும். காரிருளில் வாழ்ந்த மக்கள் எதை கண்டார்கள்? பேரொளியை. கடலில் வலை வீசிக் கொண்டிருந்த இருவர் யார்? சீமோன் பேதுரு, அந்திரேயா. செபதேயுவின் மகன்கள் யாவர்? யாக்கோபு, யோவான். இயேசு எது பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார்? விண்ணரசு பற்றிய நற்செய்தி. இயேசு எத்தனை முறை அலகையால் சோதிக்கப்பட்டார்?